Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ஒரு வீடியோங்க. இந்த உலகத்தில் நடக்குதுல இப்போ இந்த போர் அது இதுன்னு அதெல்லாம் நியூஸில் பார்க்குறத விட இந்த டுடே ட்ரெண்டிங்கில் அதை பார்க்கும்போது ஃபன்னாகவும் இருக்குது. நமக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிறது ஈஸியாகவும் புரியுது. ஃபன்னாக இருக்குது இந்த சென்ஸ். அங்கே நடக்கிற பிரச்சனை ஃபன்னாக இல்லை, அவங்க பண்ணுற எடிட்டிங் அதையும் சொல்லிடுவோம். அப்புறம் அங்கே இவ்வளோ உயிர் போய்கிட்டு பண்ணுங்கிற நீ அப்படின்னு கடிக்க வந்துடுவீங்க. ஸோ அவங்க பண்ணுற எடிட்டிங்கை சொன்னேன். ஸோ அன்றைக்கி நம்ம ட்ரம்ப் வெர்சஸ் கிம் பார்த்தோம். இன்றைக்கி கிம்மை கலட்டிட்டு தனியாக ட்ரம்ப் அட்ராசிட்டிஸ்னு ஒன்று விட்டுருக்காங்க. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். First of all, I just want to say I'm alive. And you're all witnesses. பாத்தா நீ இன்னும் சாவலையா? என்னடா முடிக்கிறீங்க? ஈரானின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் பார்ஸ் எரிவாயு வயல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்தியதாகவும் தாங்களோ அல்லது கத்தாரோ நடத்தவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கி இருக்கிறார். இந்த தாக்குதல் நடக்க போவது கூட தங்களுக்கு தெரியாது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். எனக்கு எதுவும் தெரியாது குமார். ஏன் நடிக்கிறீங்க? நைட் என் வீட்ல பாம்பு போடல. எனக்கு எதுவும் தெரியாது குமார். அது என்னங்க தெரியாது? என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாராவது போட்டிருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான பார்ஸ் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்காது என்று உறுதி கூறுவதாக ட்ரம்ப் தனது சமூக தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். குமார், இனிமே உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் இப்படி உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும். அதே நேரம் கத்தாரை ஈரான் மீண்டும் தாக்கினால் தாங்களே நேரடியாக பார்ஸ் எரிவாயு வயலை முற்றிலும் தகர்க்கப் போவதாகவும் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். ஏத்தி விட்டு அழகு பாக்கிறவன்டா காலோட குமார். ஈரானின் சவுத் பார்ஸ் தளம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் எரிசக்தி மையங்களை ஈரான் தாக்கியதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. இஸ்ரேலின் முக்கிய துறைமுக நகரமான ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்கினால் மிக கடுமையான பதிலடி தரப்படும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை செய்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சர்வதேச சமூகத்தின் வேண்டுகோளின்படி இதுவரை நிதானத்தை கடைபிடித்து வந்ததாகவும் உள்கட்டமைப்புகள் மீண்டும் தாக்கப்பட்டால் ஈரான் தனது முழு பலத்தையும் காட்டும் என்றும் அராக்சி மிரட்டல் விடுக்கும் வகையில் பதிவிட்டுள்ளார். ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த போருக்காக அமெரிக்கா செலவிடும் $200 பில்லியன் என்பது வெறும் ஆரம்பம்தான் என்றும் விரைவில் அமெரிக்க பொருளாதாரம் $1 டிரில்லியன் இழப்பை சந்திக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். பிரசிடென்ட் ஆக்குனதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறியா? என்னட்ட மோத இலக்க எதுவும் இல்லாதவன்ட்ட வார்த்தையை கொடுக்காத, சவால் விடாதேங்கிறான் ஹிட்லர். என்கிட்ட ஒரு மயிரும் இல்லை, உங்ககிட்டையும் இல்லை, அது வேற. வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் மீதான பரஸ்பர தாக்குதல்களால் உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் இனி எரிசக்தி நிலையங்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். வீதிகளில் சண்டையிட்டு அரசு சொத்துக்கு சேதம் விளைவிப்பதை விட இப்படி ஒரு மைதானம் அமைத்து அதில் சண்டையிட்டு அதற்கு ஒரு வரியை விதித்தால் இந்த நாட்டுக்கு நிறைய வருமானம் வரும் என்பதுதான் இந்த அரசின் நோக்கம். ஈரான் இனி அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது என்றும் அதன் யுரேனியம் செறிவூட்டும் திறன் முழுமையாக அழிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கிறார். வாங்க போமா, என்னடா போய் சொல்லிட்டாங்களா? அப்படின்னா ஏன் வேலை யார் பார்க்கறது? நீயா? நான்
மெயின் ரோட்டில் இருக்கிற எனது கடையை சுத்த விக்கிரயம் செய்து கொடுக்கிறேன். இனிமேல் இந்த கடைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது சுயநலவோடு எழுதி கொடுத்த சுத்த விக்கிரய பத்திரமாகும். ஏண்டா ஒவ்வொரு சொத்தை இப்படித்தான் வாங்கியிருக்கா சொல்லுங்க. வெனிசுலாவை தொடர்ந்து கியூபாவை தனது அடுத்த இலக்கு என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. ஏண்டா உங்களுக்குன்னு ஒரு நாடு, அதுக்குன்னு ஒரு வேலை இருந்தால் அதில் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ண மாட்டீங்களாடா? அங்கே இங்கேன்னு கை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. கியூபா விட மாட்டார் புழுவர். ஆமாம். என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. வெனிசுலாவில் அமெரிக்க படைகள் புகுந்து அதிபர் மதுரோவை ஏற்கனவே கைது செய்துள்ள நிலையில் கியூபாவை விடுவிப்பதோ அல்லது வசப்படுத்துவதோ தனக்கு மிக எளிதான காரியம் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வெறிகுண்டு பாக்குறத பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பா போல் இருக்கே. வெனிசுலாவிலிருந்து கியூபாவுக்கு அனுப்பப்படும் எண்ணெய்க்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனால் கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் மின்வெட்டால் கியூபா தவித்து வருகிறது. கியூபாவை நட்பு ரீதியான கையகப்படுத்துதல் மூலம் மீட்கப் போவதாக ட்ரம்ப் கூறினார். உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ? கடவுளே, அதே கேள்வி. கியூபா தொடர்பாக என்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அப்ப ஒவ்வொருகளையா க்ளீன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். உனக்கு மண்டையில பிரச்சனை. உலகில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால் மட்டுமே முடியும் என்று ஜப்பான் பிரதமர் சானி டகாய்ச்சி கூறினார். ஏன்னா பிரச்சனைக்கு காரணமே அந்த ஆளுதான். அது உண்மைதான். பிரச்சனை பண்றவன் சும்மா இருந்தா அமைதியா தானே இருக்கேன். நீ பார்த்த ஒரு கோடி உலகில் அமைதியை நிலைநாட்ட போய் சாம்பார் சோறு தின்னு போ. குறிப்பாக ஈரானின் அணு ஆயுத முயற்சி மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள முடக்கத்தை ஜப்பான் ஒருபோதும் ஏற்காது என்று சனி டகாய்ச்சி கூறியுள்ளார். நாட்டோ நாடுகள் இந்த போரில் ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த அமைப்பிற்கு மிக மோசமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்றும் என்ன பண்ணுவேன்? கியூபாவை நொட்டிடுவேன், அதை நொட்டிடுவேன், அதை தடை செய்கிறேன், இவங்களுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், பெரிய ஏதோ உலகத்துக்கே பிரசிடென்ட் ஆன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சுத்தி இருக்கவங்க சொன்னாங்கன்னு இஷ்யூ பண்ணுவீங்களா? நான் என்ன பண்ணணுங்க? திடீர் திருப்பமாக ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பில் அமெரிக்காவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக நாட்டோ நாடுகள் அறிவித்திருக்கின்றன. வடகொரியாவில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் கிம் ஜாங் உன் தலைமையிலான ஆட்சிக்கு 99.93% வாக்குகள் கிடைத்துள்ளதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் அறிவித்துள்ளன. போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு 99.93% பேர் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வேட்பாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார். அந்த வேட்பாளரை ஆளும் கட்சியே முடிவு செய்யும். குறிப்பாக வாக்காளர்கள் ஆம் அல்லது இல்லை என்று மட்டுமே வாக்களிக்க முடியும். என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. சின்னமாவது கிண்ணமாவது போங்க சார், உங்களுக்கு இருக்கிற பவர் ஆம் இல்லை. அதுல ஆம் மட்டும் தான். ஆம் சொன்னா ஒன்றும் இல்லை, இல்லை சொன்னா கொசுக்கடி இல்லாம தூங்கு. ஏய் ஆக ஆம் மட்டும்தான் வச்சிருக்கேன். இதுக்கு எதுக்கு எலெக்ஷன் நடத்தி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே இருக்க வேண்டியதானே. அதுல கொண்டாட்டம் வேற. அது அனௌன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா? 99.93% ஓட்டு வாங்கியிருக்கேன். எத்தனை பேர் போட்டியில இருந்தீங்க? அதாம்ல வரைக்கும் நான் மட்டும்தான்.
வர வர உலக நாடெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கையா. ஏப்பா எல்லாருமா சேர்ந்து போய் அமெரிக்கா மேலே ஏதாவது தாக்குதல் போட்டு அந்த ஏதாவது பண்ணுங்கப்பா. அவங்களுக்கும் சப்போர்ட்டா ஆட்கள் இருக்காங்க. சும்மா என்ன விலையை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, நாம இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை என்ன விலை ஏறிச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுற எல்லா விலை ஏறுது. நம்ம சும்மா திங்கிற அரிசியில் கூட வந்து நிற்கிது. ஏன்னா அரிசியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறாங்க சார். அது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமானதுனால அது அந்த காஸ்ட் அதில் சேர்ந்து அந்த காஸ்ட் அதில் சேர்ந்து கடைசியில் நம்ம கட்ட வேண்டியது. ஐயோ என்ன நடக்க இருக்குன்னா ஏதோ இவங்க வந்து ஒரு இப்போ 2026 ஒரு 3050 உலகம் அழியும்னு நினைச்சோம். 2028 அழிச்சிருவாங்க உலகம். அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஒரு ஆனந்தமோ தெரியல. என்னடா உங்களுக்கு வேணும், உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது பத்தாது அவங்களுக்கு. அது அங்கே இருக்கிற எண்ணெயும் வேணும், இங்கே இருக்கிற எண்ணெயும் வேணும். ஏதோ சட்டு புட்டு ஒரு முடிவுக்கு வாங்க சார். எல்லா கண்ட்ரிலையும் ரிசர்வ் கொஞ்சம் தான் இருக்குது. 70 நாளைக்கு 80 நாளைக்கு தான் இருக்குது. இந்த இப்போ துபாய்க்கு போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவசரத்துக்கு ஒரு நாட்டுக்கு நம்ம போகணும், சொந்த ஊருக்கே போகணும்னா கூட ஒரு ஃப்ளைட் டிக்கெட் 1000 ரிங்கெட் ஃப்ளைட் வித் ஃப்ளைட் டிக்கெட்டு இப்போ டபுள் ட்ரிபிள் ப்ரைஸில் போயிட்டு நிற்கிது. அதான் சுற்றி தான் போகணுமா? நான் என்னவோ சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க சார். ஜெய் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்றை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. கொரோனா எல்லாம் வீட்டுக்குள்ளே. இப்போ பார்த்தா போர் எல்லாம் வீட்டுக்குள்ளே வெளியே வா. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இதில் இந்த கொரோனாவாக இருக்கட்டும் போராக இருக்கட்டும் இந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஜாலியாக இருப்பாங்க. பயந்துக்கிட்டு அடிபட்டு சாக வேண்டியதெல்லாம் நம்ம தான். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.